ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு எந்த ஜாப் சிறந்த ஜாப். இப்போ நான் போட்ட 4 ஜாப் தான் மெயினாக சென்னையில் இயங்கிட்டு இருக்க ஒரு டெலிவரி ஜாப். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, டன்ஸோ, அப்புறம் வந்து சிப்டோ. இந்த ஒரு 4 நிறுவனங்கள் தான் இப்போதைக்கு ஓரளவு நல்ல ரீச்சில் போயிட்டுருக்க ஜாப்பு. இப்போ நீங்கள் புதுசாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எந்த ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணால் நல்லாவே ஏர்னிங்ஸ் கிடைக்கும், எந்த ஜாப்பில் ஒர்க்குக்கே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எல்லா ஜாப்பை பற்றியும் நான் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த ஜாப்புக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபுட் டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ தான் ஃபுட் டெலிவரி அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ ஏன் ஃபுட் டெலிவரி மட்டும் தனியாக போடாமல் எல்லாத்தையும் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா நிறுவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாமார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராசரி ஐட்டமே இந்த இருக்க எல்லா நிறுவனங்களுமே ஃபுட்டு, கிராசரி ஐட்டம் சொல்லி எல்லாமே மெடிசன்லேருந்து எல்லா விஷயமும் எல்லா நிறுவனமே பண்ணிட்டு இருக்கனால இந்த ஜாப்பில் எந்த ஜாப்பில் நீங்கள் போய் வேலை பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலாக இருக்கும். டெலிவரி ஜாப்பை மட்டும் நான் சொல்கிறது, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஸ்விக்கி ஜாப்பில் என்னென்ன ஜாப்லாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காலையில் 6 மணிக்கு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், காலையில் 11 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது காலையில் நீங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அல்ட்ரா ஃபுல் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது மதியம் நீங்கள் 11 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து ஃபுல் டைம்னு சொல்லுவாங்க. ஈவினிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை பார்ட் டைம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஃபுல் டைம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஜாப்னு சொல்லுவாங்க. ஏன்னா சென்னையில் வந்து நைட் ஷிஃப்ட் அதிகமாக போயிட்டுருக்கு. அந்த டைமிங் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, டெய்லி இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரிக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேலரி பெண்டிங், நிறைய இஷ்யூ, ஆக்சிடென்ட் இஷ்யூ, ஏதாவது உங்கள் அப்ளிகேஷன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது, போய் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள நிறுவனங்களில் எனக்கு தெரிஞ்சு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணுற ஒரே நிறுவனம் ஸ்விக்கி நிறுவனம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடனே நீங்கள் ஆஃபீஸில் போய் இதை சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஜொமேட்டோலையும் சரி, டன்ஸோலையும் சரி, இப்போ நீங்கள் சிப்டோலையும் சரி பார்த்தீங்கன்னா சிப்டோ பொறுத்தவரைக்கும் ஹப்பில் போகலாம், ஹப்பில் ஆள் இருப்பாங்க. ஆனால் ஜொமேட்டோலையும் டன்ஸோலையும் ஆளு எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட், அதாவது உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு, உங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகலை, உங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டிருக்காங்க, உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகலை, அப்படி என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி நகர் நுங்கம்பாக்கம் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கலாம். சரி வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறவங்களே ஒரு 3000க்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அல்ட்ரா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபுல் டைம்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே கிட்டத்தட்ட 10 ரூபாலேருந்து 13,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை நார்மலாக பீக் டு பீக் மட்டும் அட்டன் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 கம்பல்சரியாக அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெட்ரோலுக்கு அதிகமாக தான் போகும். இப்போ பெங்களூர் மாதிரி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைக் வந்துருச்சு. அதை மாதிரி நம்ம ஏரியாவுக்கு யாராவது கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி வாங்க அடுத்த ஜாப் ஜொமேட்டோ பற்றி பார்க்கலாம். ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் தாங்க. ஜொமேட்டோவில் நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஃபுல் டைம், பார்ட் டைம் அந்த மாதிரிலாம் ஸ்கீம் கிடையாது. அவங்கள்ட்ட பொறுத்த வரைக்கும் ஸ்லாட்டு, அதாவது கிக்ஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட்டை புக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 10 to 11 ஒர்க் பண்ண போகிறேன், 12 to 1, 2 to 3, அது ஸ்விக்கியில் இருக்குது. ஆனால் இதில் எப்படின்னா நம்ம முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கணும். 10 to 11 ஒர்க் பண்ண போகிறேன், அவங்க சொல்லியிருப்பாங்க 10 to 11 ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 ரூபாலேருந்து 150 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஜொமேட்டோ பற்றி பெருசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஜொமேட்டோ வந்து சென்னையில் மட்டும்தான் வீக்லி இன்சென்டிவ் கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன். மற்ற இடங்கள், அதாவது லோக்கலில் வேலை பார்க்குற இடங்கள்லாம் பார்த்து கேள்விப்பட்டேன். அங்கெல்லாம் வீக்லி இன்சென்டிவ் கொடுக்கல. சென்னையில் மட்டும் 2,500 கொடுக்குறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் நிப்பாட்டிடுவாங்க, அது கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதிகமான ஆர்டர்ஸ் இருக்கனால இந்த டைமிங் அது நிறைய பேர் ஒர்க் பண்ணணுக்காண்டி வீக்லி இன்சென்டிவ் கொடுத்து 2,500 கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜொமேட்டோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ சப்போர்ட் டீம். இப்போ உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று இருக்கும். அந்த குரூப்பில் அட்மினுக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுவீங்க, ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எத்தனை தான் சப்போர்ட் போட்டாலும் சொல்லி உங்களுக்கு ரெஸ்பான்ஸே கிடைக்காது. திடுதிப்புன்னு ஐடி பிளாக் ஆயிரும். எதுக்குன்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கிடையாது. ஸ்விக்கி மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸ் கிடையாது. அந்த ஆஃபீஸ் இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவுக்கு ரொம்பவே ஒரு வீக்கான விஷயம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பெண்டிங் ஆயிடுச்சா, யாரை போய் காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியலை. இப்போ ஸ்விக்கி வேலை பார்க்குறவங்க சேலரி பெண்டிங் ஆயிடுச்சு, ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா பெண்டிங் ஆயிடுச்சுன்னா டேரெக்டாக ஆஃபீஸ் போகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துட்டு வந்துடுறாங்க. ஆனால் ஜொமேட்டோ மாதிரி கிடையாது. ஜொமேட்டோ எப்படின்னா சப்போர்ட் போட்டு அவங்களா ஃபோன் அடித்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து சால்வ் கிடைக்கிது. அதனால் ஸோ என்னோட 2வது இடத்துல ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு இஷ்யூனால தான் அவங்கள 2வது இடத்துல நான் வச்சுருக்கேன்.
ஜொமாட்டோவும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஜொமாட்டோ குறைந்தது எனக்கு தெரிஞ்சு இளைஞர்கள் ஒரு 10 ரூபா 12 ரூபாலாம் ஏர்ன் பண்ணுற ஆள் இருக்காங்க. ஸ்விக்கி எப்படியோ அதே சேம் சேலரி தான் அவங்களும் எடுக்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு 1000 500 சொல்லி டிஃப்ரென்ஸ் மூலிமா ஸ்விக்கியில் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் ஜொமேட்டோவில் ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு வீக்னஸ்னால் அந்த சப்போர்ட் அவங்கள்ட்ட ஸ்விக்கிட்ட வந்து இப்போ ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, இவங்களுக்கு ஆஃபீஸ் இல்லை. அது மட்டும்தான். அதனால தான் இவங்க செகண்ட் பிளேஸுக்கு போனாங்க. 3வது இடத்துக்கு நம்ம யார் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்டோ தான் இருக்காங்க. ஜிப்டோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாஸில் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க லாஸில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி 7 நிமிஷம் டெலிவரி, 5 நிமிஷம் டெலிவரி, 3 நிமிஷம் டெலிவரின்னு சொல்லி அவங்களோட டெலிவரி டைமை ரொம்பவே கம்மி பண்ணி வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நல்லாவே ரீச் ஆகும்னு சொல்லி சென்னையில் நல்லாவே ரீச் ஆகிட்டாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சமவே நல்லா காசு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ஜிப்டோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம் ஜிப்டோ பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஆர்டர் பார்க்க சொல்கிறாங்க. வாரம் ஒரு 10,000 ரூபா எம்ஜி மினிமம் கேரண்டின்னு ஒன்று இருக்குது. அதில் இன்னொரு சிக்கல் அப்படின்னா நம்ம 250 ஆர்டர் பார்க்குறது மேட்டர் கிடையாது. ஒவ்வொரு ஆர்டருக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வர்றது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட கரெக்டான சேலரி இருக்கான்னு கேட்டால் தாராளமாக இருக்கும். இவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆயிடுச்சு, சேலரி இஷ்யூ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லாம் இல்லை, நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம் அந்த ஹப் இருக்குது தெரியுமா, ஜிப்டோ ஹப், அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எடுத்து சொல்லி நீங்கள் உடனே சால்வ் பண்ணிக்கலாம். இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட எம்ஜி இருக்குது. இப்போ நீங்கள் 150 ஆர்டர் தான் பார்ப்பேன் அப்படின்னா 150 ஆர்டர் உங்களுக்கு எம்ஜி இருக்குது. எம்ஜினா மினிமம் கேரண்டி. இவ்வளோ ஒரு 3000 ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, 650 பார்த்தா உங்களுக்கு 6000 சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எம்ஜி வந்து இதில் இருக்குது. அதனால தான் இவங்களுக்கு 3வது இடம். இவங்கள்ட்ட ஏன் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னா ரொம்பவே நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்பவே எஃபர்ட் போடணும். ஒரு 10,000 ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இவங்கள்ட்ட இந்த ஸ்லாட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டன்ஸோ. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாப் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள்கிட்ட வேலை ஒரு 10 கிலோமீட்டர் போக சொல்லி 20 ரூபா கொடுக்குறது, 25 ரூபா கொடுக்குறது சொல்லி ரொம்பவே மட்டமான, இப்போ கூட டன்ஸோ ஸ்ட்ரைக் அடித்தாங்க. ரொம்பவே மட்டமான ஸ்லாட்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து சப்போர்ட் மூலியமாக உங்கள் பிரச்சனையில் தீர்த்து வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம அடித்தோம் அப்படின்னா சப்போர்ட்லேருந்து எடுக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் பிக்கப் போட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் நம்ம போகணும், இதை நம்ம கேன்சல் பண்ணலாம்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு சொல்லுவாங்க. சப்போர்ட்டுக்கு ஃபோன் அடிச்சோம்னா ரெஸ்பான்ஸே கிடையாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ ரொம்ப 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 ஒஸ்டான ஜாப் டன்ஸோ. தயவு செஞ்சு நிறைய பேர் சொல்லுவாங்க டன்ஸோவில் வேலை பாருங்கள் அப்படின்னு சாணியை பிதுக்கி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறது ரொம்பவே சிரமம். அது இல்லாமல் அடிக்கடி பிரச்சனை. ஏதாவது அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, இன்சென்டிவ் ஒர்க் ஆகாது. அவங்கள்ட்ட வேலை பார்க்குறது ஆளுக்கு ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி இன்சென்டிவ் காணாமல் போயிடும். நாங்கள் ஒரு குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் அடிக்கடி பார்ப்பேன். சொல்லுவாங்க தம்பி இன்சென்டிவ் உங்களுக்கு வருதா, எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை. சேலரி கிரெடிட் ஆகாமல் இருக்குது. திங்கக்கிழமை சேலரிக்கு சனிக்கிழமை சேலரி போடுவான். அப்படின்னு முன்னால் பார்த்தீங்கன்னா சேலரினா என்ன ஒரே நாள் எல்லாத்துக்கும் போகணும், அப்படி இல்லை. இப்போ இந்தியன் பேங்க் ஒரு நாள் வரும், எஸ்பிஐ பேங்க் ஒரு நாள் வரும். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் நமக்கு தேவையா? அதனால் நீங்கள் ஸ்விக்கி ஜொமாட்டோ ஜிப்டோ இந்த 3 ஜாப்பை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப்பில் போய் மாட்டிக்காதீங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், அப்போ நீ போய் மாட்டிக்கிட்டு தவிக்காதீங்க. அது ஒரு இன்னொரு விஷயம் சொல்ல போனால் எந்த ஜாப்புக்கு போய் நீங்கள் இந்த ஜாப் ஸ்விக்கியில் இருக்கீங்களா உங்களுக்கு ஜொமாட்டோ பெருசாக தெரியும், ஜொமாட்டோவில் இருக்கீங்களா ஸ்விக்கி பெருசாக தெரியும், ஜிப்டோவில் இருக்கீங்களா உங்களுக்கு ஸ்விக்கி ஜொமாட்டோ பெருசாக தெரியும். அந்த ஒரு விஷயம் இருக்குது, இக்கரைக்கு அக்கறை வச்ச. ஸோ அதனால் ஒரு ஜாப்பில் வேலை பார்க்குறீங்களா அதிலே இருங்க. மாறி மாறி தெரியாமல் அந்த ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டான ஒரு புடிமானம் கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். நன்றி.